ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டூல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பாருங்கள் என்ன டூல் அப்படின்னா, இதுதான் சீம் ரிப்பர் டூல். இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம நார்மலாக ஃபேப்ரிக்ஸில் நம்ம சீம் ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம பின் யூஸ் பண்ணுவோம். பட் பின் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிமூவ் பண்ண லேட் ஆகும், டைம் எடுக்கும். பட் இந்த டூல் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியான சீமை நம்ம ரிமூவ் பண்ணலாம். பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சிடலாம். அந்த மாதிரி இது யூஸ் ஆகும். இதில் இருக்கிற அந்த பாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல அந்த பாயிண்டில் நம்ம த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த எண்ட் வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னா அந்த இடத்துல கட்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதால நமக்கு சீம் டக்குன்னு ரிமூவ் ஆகி நம்ம ஒர்க்கை சீக்கிரமாக முடித்து கொடுத்துரும். நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி நம்ம ஒர்க்கை முடிக்கலாம். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணாதவங்க கூட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் இப்போ ஒரு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ளூ லைனை நான் எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எங்கேருந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விட்டு அடி வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போய் ஒரு கிளிக் மாதிரி ஆச்சுன்னா அந்த இடம் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அதே மெத்தட் பேக் சைடும் நீங்கள் கொண்டு போய் அதே மாதிரி அந்த இடத்துல விட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகி ஓப்பன் ஆகிடும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2 இடத்துல அதே மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் த்ரெட்டு வெளில எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெளில வந்துடும் த்ரெட்டு. இந்த யூஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த சீம் ரிப்பர். ஓகேங்களா? இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எனக்கு யூஸ் ஆகுது. உங்களுக்கு எதுக்காவது யூஸ் ஆகுதா, இல்லை நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணலனாலும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.